நமச்சிவாய வாழ்க. சிவபுராணம் யார் புராணத்தை கூறுகிறது? பொதுவாக 8ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திருவாசகத்தில் முதல் பதிகமாக வரக்கூடியது சிவபுராணம். இந்த சிவபுராணத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்கள் தனியாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க டெய்லி இந்த சிவபுராணம் படிங்க, ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. அது என்ன நல்லது, எதுக்காக அதை போய் படிக்கணும் அப்படிங்கிறத, அதனுடைய உண்மைத்தன்மையை யாரும் அதை இன்னும் ஆழ்ந்து நம்மளுக்கு சொல்லலை. சிவபுராணம் அப்படிங்கிறது சாமியை பற்றிய புராணம். அதை நம்ம டெய்லி படித்தோம்னா நமக்கு சாமி அருள் புரிவார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மை அது கிடையாது. சிவபுராணம் என்பது உங்களோடு சிவம் எப்படியெல்லாம் கலந்திருக்கிறது, நீங்கள் எத்தனை பிறவிகளாக என்னென்னவாகலாம் இருந்து நீங்கள் பிறந்தீர்கள், எப்போதும் உங்களை இறைவன் எவ்வாறு அரவணைத்து கொண்டே இருக்கிறான், நீங்கள் எப்படியெல்லாம் அவனை விட்டு விலகி போனாலும் அவன் உங்களை ஈர்த்து கொண்டே இருக்கிறான், அவன் எப்போதும் உங்களோடையே இருக்கான், உங்களோட கலந்தே இருக்கிறான், நீங்கள் நினைக்கிற உணர்வுகள் விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவனுடைய பங்களிப்பு உங்களோடவே இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற உங்களது புராணம். நீங்கள் முதல்ல எப்படி பிறந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மாறினீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியெல்லாம் மாறி இந்த நிலைக்கு வந்திருக்கீங்க, இனி அடுத்து நீங்கள் எப்படியெல்லாம் மாற இருக்கீங்க அப்படிங்கிற யதார்த்த இந்த உங்களுடைய புராணத்தையும் சொல்லி, அத்தனை நீங்கள் அவ்வளோ தூரம் மாறினதற்கும் இறைவன் உங்களோடவே இருந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் இதா பிறந்தா நல்லா இருப்பேன், அதை பிறந்தான் நல்லா இருப்பேன், இன்னும் அப்படி பிறந்தான் நல்லா இருப்பேன்ற உங்கள் எண்ணத்தை எல்லாம் நிறைவேற்றி உங்களுடைய அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு கணப்பொழுதும் அவன் உங்களோடவே இருக்கிறான், அவன் உங்களுக்காகவே இருக்கிறான், உங்களது தனித்துவத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உணரும்படி மாணிக்க வாசகர் தன்னுடைய வாழ்வில் அவர் இறைவன் எப்படியெல்லாம் நம்மளோடு கலந்திருக்கிறான் என்ற மெய்யை கண்டுபிடித்து அதை சிவபுராணம் என்ற பெயரில், ஏன்னா நான் என்ற ஆணவத்தை முன்னிறுத்தாமல் சிவம் என்ற ஒன்றை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக அதை நம் புராணம் என்று சொல்லாமல் சிவபுராணம் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா நாம் என்ற ஒன்று சிவத்தால் ஆனதுதான், அதனால தான் அதற்கு சிவபுராணம் என்று பெயர். ஏன்னா அதில் அழகா சொல்லுகிறோம், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி வல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி. அப்போ ஒவ்வொரு பிறவியும் எப்படி வந்தோம் அப்படின்னா, முதல்ல புல் ஒரே ஒரு உயிரணுவாக இருக்கக்கூடிய ஒரு புல்லிலிருந்து நமது பிறப்பு ஆரம்பிக்குது. அப்போ புல் அந்த புல்லுடைய வாழ்விலே அதை நிறைவி அனுபவிக்காம ஒரு மாடு வருது, டக்குன்னு மேய்ஞ்ச உடனே நம்ம வேரோட மாட்டோட வயிற்றுக்குள்ள போயிடுறோம். ஆனால் ஒரு பூண்டு கீழே அது கிரிப்பாக நின்றுக்குது, மேலே இருக்க இலையை அந்த மாடு தின்னாலும் அந்த பூண்டுல இருந்து மீண்டும் இலைகள் வருது. அப்போ இந்த பூண்டு மாதிரி பிறந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா இருப்போமே அப்படிங்கிற நம்ம எண்ணம் பூடாக பிறக்க வைக்கிறது. அந்த பூடு கூட நாளைக்கு நம்ம பிடுங்கிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு போனால் கூட நம்மளால நகல முடியலையே. அப்போ இந்த புழு நம்மளை ஒட்டி இருக்க புழு நகர்ந்து போகுது, இப்படி நகர்ந்து இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா வாழலாமே அப்படிங்கிறப்ப பூடாகி புழுவாகி அப்படியே ஒவ்வொரு விஷயமா நம்ம வாழ்க்கை எப்படி பரிணமிச்சு அப்படிங்கிறத சொல்றதுக்காகவும், ஏன் இந்த சிவபுராணத்தை நம்ம தினம் படிக்கணும் அப்படின்னா, தன்னை உணர்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம யாரு, நம்ம எங்கேருந்து வந்தோம், எப்படி எல்லாம் வந்தோம், நம்ம எப்படி ஒரு இழி பிறவியாகவும் இருந்து இன்று மனிதன்ற அளவுக்கு முன்னேறி இன்னும் நம் தேவர்களாக, இன்று நம் போற்றக்கூடிய தேவர்களாக ஆகக்கூடிய தன்மையும் நம்மளுக்கு உண்டு, வல்ல அசுரராகவும் ஆகக்கூடிய தன்மை நம்மளுக்கு உண்டு. அது எல்லாத்தையும் கூட இறைவன் தர இருக்கும்போது நம்ம ஏன் இன்னும் மனிதனாக இருக்கிறோம், மனிதனாக இருந்து கொண்டு ஏன் நமது பெருமைகளை பேசி இறைவனை மதிக்காமல் நான் என்ற ஆணவத்தை வளர்த்து கொண்டு எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது என்னுடைய அறிவு, நான் கற்றது, அவன் முட்டாள், இவன் தப்பு செய்கிறான், அவன் தப்பு செய்கிறான்னு சொல்லி தன்னுடைய தவறை உணராத தன்மையில் எல்லாம் இருந்து நம்ம உழன்று கொண்டு இருக்கிறோம் என்பதற்காகத்தான் இந்த தினந்தோறும் இந்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய முதல் பதிகமாக இருக்கக்கூடிய இந்த சிவபுராணத்தை தினமும் ஒருவர் படிக்க அவருக்குள் தன்னை உணரும் தன்மை வரும். தன்னை உணர
தன்னை தானாக வைத்திருக்கும் தலைவனாகிய இறைவனையும் உணர ஆரம்பிச்சிருவான். அதுல முதல் வரியே பாருங்க, நமச்சிவாய வாழ்க அப்படிங்கிற ஒரு வரி வருது. இந்த நமச்சிவாய வாழ்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த ரெண்டே வரியில பெரிய விஷயத்த கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா அம்மா அப்பா நீ வாழ்க, அம்மா நீ வாழ்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்க வயசுல மூத்தவங்க, பெரியவங்க. ஆனா என்றும் பெரியவனாக, எதற்கும் பெரியவனாக இருக்கக்கூடிய நமச்சிவாய என்ற மந்திரத்துக்குரிய இறைவனை வாழ்க என்று சொல்வதற்கு நமக்கு என்ன அருகதை உண்டு? அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம ஒருத்தரை வாழ்த்துறோம் அப்படின்னா அவங்க எல்லாமே நம்மளுக்கு கீழே இருக்கவங்களா தான் இருப்பாங்க, நம்ம மேல இருக்கவங்கள வாழ்த்த மாட்டோம். ஆனா நமச்சிவாய வாழ்கன்னு முதல் வரி, முதல் பதிகத்துல முதல் வரி நமச்சிவாய வாழ்க. அப்ப நமச்சிவாயன்ற மந்திரத்துக்குரிய இறைவன் வாழ்க அப்படின்னு சொல்றதுக்கு இறைவன் தான் நம்மளை வாழ வைக்கணும். நம்ம போய் இறைவனை வாழ்கன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது, அந்த வாழ்கன்னு சொல்றதுல இப்ப நீங்க யாரெல்லாம் வாழணும்னு நினைப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் சொந்த பந்தங்கள் நல்லா இருக்கணும், அடுத்து இந்த தெருவில் இருக்கவங்களாம் நல்லா இருக்கணும், அடுத்து இந்த ஊரில் இருக்கவங்க நல்லா இருக்கணும், அடுத்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கவங்க நல்லா இருக்கணும், அடுத்து இந்த உலகத்தில் இருக்கவங்கலாம் நல்லா இருக்கணும், அடுத்து நம்மளை சுற்றி இருக்க 9 கோள்களில் இருக்கவங்கலாம் நல்லா இருக்கணும். இன்னும் அப்படியே போயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் இப்படின்னு எல்லாமே சொல்லிடுறோம்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம நல்லா இருக்கணும்னு சொன்னதில் விட்டு போன உயிர்கள் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? உதாரணத்துக்கு நீங்கள் பாலை வாங்கி உரை ஊற்றி தயிராக மாற்றுறோம். இந்த தயிராக மாற்றுறதுக்கு பாக்டீரியாக்கள் வேலை செய்யுது. அது பாக்டீரியாக்கள் வேலை செய்யறதுனால தான் அந்த பால் தயிராக உறைந்து உங்களுக்கு தயிர் கிடைக்குது. இந்த நீங்கள் வாழ்க இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சதில்ல, இந்த பாக்டீரியா விட்டுட்டீங்களா இல்லையா? எவ்வளவோ நம்ம உடம்புக்குள்ள செரிமானத்துக்கு உதவுகின்ற எவ்வளவோ நுண்ணுயிர்கள் இருக்கு, அதெல்லாம் வாழணும், அதெல்லாம் நம்ம விட்டுறோம். அப்ப இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா உயிர்களும் வாழ்ந்தால்தான் நாம் வாழ முடியும். நம்மளுக்கு எதிரியும் வாழணும், நம்மளுக்கு பிடிக்காதவங்களும் வாழணும். அவங்கெல்லாம் வாழ்ந்தா தான் அவங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு உந்து சக்தி. இப்ப இந்த அளவுக்கு நீங்க முன்னேறி வெளியில வந்திருக்கீங்க, நீங்க உங்களை மீறி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, உங்களை மீறி பல விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஏமாற்றம் உண்டு, வெறுப்பு உண்டு, பிறர் புறக்கணிப்பு உண்டு, அவமானங்கள் உண்டு. இவங்கெல்லாம் இல்லாம நீங்க இன்னைக்கு இல்லை. அப்ப அவங்க எல்லாரும் தான் வாழணும். அப்ப நம்ம வந்து இவெல்லாம் நாசமா போகணும், இவெல்லாம் ஒளிஞ்சு போகணும்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து நம்மை உணராத தன்மையினால். அப்ப இந்த நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வரியில இந்த நமச்சிவாய என்ற மந்திரத்துக்குரியவனாகிய இறைவனின் இயக்கத்தில் இயங்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் வாழ வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை சொல்வதற்குத்தான் மிக அழகாக நமச்சிவாய வாழ்க அப்படின்னு. அப்ப இந்த 2 வார்த்தை நம்ம உணர்ந்து உணர்ந்து சொல்ல 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 நமக்கு மற்றவர் மேல் பகை இருக்காது, அன்பு பெருகும். அப்போது தன்னை உணர தனக்கு ஒரு கேடில்லை. அப்போது சிவபுராணம் என்பது நமது புராணத்தை இறைவனோடு நாம் எப்படி கலந்து வாழ்கிறோம், இறைவன் நம்மை எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறான், இறைவன் என்றும் நம்மளை கைவிடாதவனாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள உதவும், அறிந்து கொள்ள உதவும், உணர்ந்து நம்மை இறைவனிடம் சமர்ப்பிக்க நமக்கு வழிகாட்டும் ஒரு அற்புத பதிகம்தான் சிவபுராணம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாசகத்தில் வரக்கூடிய முதல் பதிகம். சிவபுராணம் சிவனின் புராணத்தை சொல்வதல்ல, நமது புராணத்தை சொல்வது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க.